நிஜமாவே ஒரு பையன் நம்ம முன்னாடி நிக்கிறானா அப்படின்னு அவருக்கு எதுவுமே புரியல. சத்தம் போடலனா அவரோட வாயிலேருந்து சவுண்டும் வர மாட்டேங்குது. ஆடமோட கை கால்களையும் அவரால் அசைக்க முடியல. அப்பதான் ரியலைஸ் பண்றாரு தன்னுடைய உடம்பு பேரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே திகைச்சு போய் நிற்கிறாரு ஆடம். அந்த குழந்தை மெதுவா ஆடம்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு கிரீன் கலர் சேர்ல உட்காந்துட்டு ஆடமை பார்த்து ரொம்ப முறைச்சிட்டு இருக்கு. அந்த பையனோட தலை பாதி வெட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவன் ஸ்லோவா என்னை பார்த்து முறைச்சபடியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பெட்டு நெருங்கி வந்துட்டு இருந்தான். உடனே ஆடம் கத்தி துடிச்சு பயந்து அங்கிருந்து எந்திரிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆடம்னால முடிஞ்ச வரைக்கும் வரைஞ்சு அவரோட ட்விட்டர் பகுதியில் அவர் அப்டேட் பண்றாரு. அதுக்கு அடுத்த நாள் ஆடம்க்கு இன்னொரு ட்ரீம் வருது. அதுக்கு முன்னத்த நாள் நைட்டு வந்த பையனோட ட்ரீமோட கண்டினியூஷன் மாதிரி இருந்துச்சு. ஆடம் வந்து லைப்ரரியில் நின்றுருக்காரு. அங்க ஒரு பொண்ணு, நீ அவனை பாத்தியா, நீ டேவிட்டை பாத்தியா, நீ தயவு செஞ்சு டேவிட் கிட்ட